அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனா தேவனை கத்தர் அப்படி இல்லை, நம்மளோடு வழக்காடுவர்களோடு வழக்காடி நமக்காக யுத்தம் செய்கிற மெய் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா 156 வசனத்தை வாசிங்க. இரக்கத்துக்கு அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை இல்லைங்களா? அப்ப அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லாதபடினால தேவனை கத்த நம்ம நிச்சயமா நம்ம விடுவிக்க வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்னை விடுவியும் என்பதாக. அடுத்தது பார்த்தோம் கர்த்தர் நாமத்தினால நம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்குது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே இரக்கம் தேவனை கத்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால நமக்கு இரக்கம் காமிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அவருடைய நியாய தீர்ப்புகள் என்னமா நம்மளை உயிர்ப்பிக்கணும். எது நியாய தீர்ப்புனா அவருடைய சத்திய வார்த்தை தான் நியாய தீர்ப்பு. அப்படி வேதம் தான் நம்முடைய நியாய தீர்ப்பு, அப்படி கிருபைதான் நம்முடைய நியாய தீர்ப்பு. அப்படியானால் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை எல்லாமே வேறு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 157 வசனம் பாருங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆமாங்க, கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்துட்டோம்னா விரோதங்கள் அதிகமாய், அவமானங்கள் அதிகமாய், நமக்கு விரோதமாய் எழும்புறவங்க அதிகமாயிருவாங்க. ஏன்னா யோவான் நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை சார்ந்தவர்களா இருக்கிறபடினால, நீங்கள் என்னை சார்ந்திருக்கிறபடினால உலகம் உங்களை பகைக்கும். அப்போ தேவனோட நாமத்தினால உலகத்தை நீங்க சார்ந்திருக்கலாம், ஆனால் உலகம் உங்களை நேசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவை நேசிக்கும் போது சத்துரு பகைக்கும்படியாக மனுஷர்களை பகையாய் கொண்டு வரலாம். ஆனாலும் அந்த பகையிலிருந்து விடுவிக்கவும் அவர் தைரியம் பெருத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பகையானாலும் நான் உமக்கு முன்பாக சாட்சியாய் இருப்பேன். பரிசுத்தம். எத்தனை தோல்விகள், வேதனைகள், பிரச்சனைகள் நமக்கு ரோதமாய் எழுப்பி வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால நான் உமக்கு சாட்சியா இருப்பேன் என்பதாக ஒரு சாட்சியாய் ஒரு வாக்கு பண்ணுறேன். நீங்க என்னை விடுவிச்சிருங்க, நிச்சயமா நமக்கு சாட்சியா இருப்பாப்பா, உங்களை விட்டு நான் விலகவே மாட்டாங்க. உமக்கு எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா சாட்சி, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க கர்த்தருக்கு சாட்சியா நிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு என்னை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி என் சாட்சியில என்னை நிலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிங்க. வசனம் சாலும் சக்தி எப்பொழுதுமே நித்தியமான வார்த்தை. இந்த வார்த்தைகளை அவருடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியமா இருக்காங்க. தாவீது ராஜா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்னை